27 சீட்டுகள் தானே ஒதுக்கி இருக்காங்க. சாதுரியமா தானே நடத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அறிவிப்பாளர் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இன்னும் கூடுதலா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி அமைந்திருந்தால் அவரை நம்பி எல்லா கட்சிகளும் வந்திருக்கணும். எங்களுடைய கூட்டணியில் பாஜக இருக்கிறது, பாஜகவுடைய கூட்டணியில் அவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு. அப்ப அதுலயே என்னுடைய தலைமையில் கூட்டணி அப்படிங்கிற இடத்தை அவர் இழந்து விட்டார். ஜெயலலிதா இந்த இடத்தில் இருந்திருந்தால் என்டிஏ கூட்டணி என்று இவர்கள் இப்படி மூவ் பண்ணி பேசி இருக்க முடியுமா? 2014 தான் மோடியா லேடியான்னு பேசுறாங்க. 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துக்குள்ள சினாரியோவே மாறி போகுது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடந்துச்சோ, எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியோ அதைத்தான் அதிமுக இன்னைக்கு சந்திக்குது. குற்றுயிரும் கொலையுயிருமாக எந்த மரியாதையும் இல்லாமல் கூனி குறுகி போய் அமித்ஷா வீட்டில் 2 மணி நேரம் காத்து கிடக்கு. அப்ப இரட்டை என்ஜின் சர்க்காருங்கிறது 2 விதங்களில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்க கீழே இறங்கி நின்று 2 விதங்களில் நீங்க சொல்யூஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்களா? 2 விதங்களில் நீங்க தாக்குதல் நடத்துறீங்க. பிரதமர் மோடி மெத்தமெனக்கிட்டு அந்த கோயில்ல நின்று தரிசனம் பண்ண. தமிழ் மக்கள் அறிவிலும் ஆற்றலிலும் பொலிட்டிக்கல் சென்ஸும் உள்ளவர்கள். அதிமுக காரர்களுக்கே தெரியும். ஆனா பாஜக அதிமுகவை எப்படி நடத்துகிறதோ இதுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும். பாஜகவை அதிமுக வீழ்த்த வேண்டும்ங்கிற ஒரு உளவியல் உள்ளூர இருக்குது. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். நேற்றைய தினம் தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு. என்டிஏ அலையன்ஸ்ல மிக சிறப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு பேப்பர்கள்ல எல்லாமே நாளிதழ்கள்ல எல்லாமே நம்ம செய்திகளை பார்த்தாச்சு. ஆனா இன்னைக்கு திமுகவில இருந்து துணை பொதுச் செயலாளர் கூடிய பெரியசாமி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுல இவர் ஒரு அறிவிப்பாளராக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. திறமையா தானே சீட்டை ஒதுக்கியிருக்காரு. ஏன்னா 45 சீட்டு கேட்டாங்க, 60, 70 என்னென்னமோ எண்ணிக்கைகள் வந்த போதுல 27 சீட்டுகள் தானே ஒதுக்கி இருக்காங்க. சாதுரியமா தானே நடத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அறிவிப்பாளர் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்கிறதுல ஒரு முகாந்தரம் இருக்குது. என்ன அப்படின்னா, கூட்டணி தலைமை யார் அப்படிங்கறத தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணி அமைத்தது பாஜக. அவர்கள் வலிந்து இழுத்து தான் அமைத்தார்கள். அதுக்கப்புறம் அறிவிப்பு கொடுத்ததும் ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல வச்சுதான் அந்த அறிவிப்பு வந்துச்சு. அதையெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கிற அந்த அறிக்கையில. நீங்க கடந்த முறை தானே? இல்ல, அப்படி இல்ல. நான் இந்த ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அதற்கு இடையில என்னென்னலாம் எடப்பாடி பழனிசாமி நடந்தது அதுன்னு பாருங்க. 4 முறை அவரு டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு. எது தலைமையிடம்? அதிமுகவினுடைய தலைமை ஆபீஸ் எது? கூட்டணி கட்சிகள் எப்படி யார்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இன்னும் கூடுதலா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி அமைந்திருந்தால் அவரை நம்பி எல்லா கட்சிகளும் வந்திருக்கணும். நீங்க என்ன சொல்றதுன்னா, டிடிவி தினகரன் நேரடியா போய் பியூஷ் கோயலை பார்த்தான் சேர்றாரு. இவர் சொல்லும் போதே சமீபத்தில் கூட பேசும்போது என்ன சொல்றாரு, எங்களுடைய கூட்டணியில் பாஜக இருக்கிறது, பாஜகவுடைய கூட்டணியில் அவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு. அப்ப அதுலயே என்னுடைய தலைமையில் கூட்டணி அப்படிங்கிற இடத்தை அவர் இழந்து விட்டார். அது அவர் தான் அதையும் பெரியசாமி அதுல மென்ஷன் பண்றாரு. சட்டம் என்னோடது, ஆனா அவர் போட்டிருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு காமெடி வரும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் கட்சியையும் கட்சியினுடைய அதிகாரத்தையும் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நான் முன்னாடி பேசுனது மாதிரி ஜெயலலிதா இந்த இடத்தில் இருந்திருந்தால் என்டிஏ கூட்டணி என்று இவர்கள் இப்படி மூவ் பண்ணி பேசி இருக்க முடியுமா? கிட்டத்தட்ட 4 நேரம் தமிழ்நாட்டுக்கு பேசிய அமித்ஷா ஒவ்வொரு முறையும் என்டிஏ கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் இதெல்லாம் சொன்னாரு. கூடுதலாக தினத்தந்திக்கு கொடுத்த பேட்டியில கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணிங்கிறத சொல்லல. அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக வருவார் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக எடப்பாடியின் ஆளுமையின்மையை காட்டுகிறது. அதைத்தான் பெரியசாமி சொல்றாரு. அதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க சொன்னது மாதிரி எடப்பாடி 40 சீட்டு, பாஜகவுக்கு 45 சீட்டு, 50-55 சீட்டுலாம் பேசிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல. அதையெல்லாம் குறைத்து 27க்கு இன்னைக்கு அவங்களை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாரு.
டிடிவி தினகரனுக்கு இரட்டை இலக்கத்துல எண்ணிக்கை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் ஓரளவுக்கு பேரத்தை சரியாக நிகழ்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க சொல்ல வருகிறது. ஆனா அதுல என்ன பிரச்சனை, பேரம் நிகழ்த்துறதுல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வலு போட்டு பேசியிருக்கிறாருங்கிறதுல தெரியுது. அப்படி இல்லைன்னா பாஜகவுக்கு அதிகமான இடங்கள் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று பேரம் மட்டும் கிடையாது, கன்வின்சிங்காக கூட அதை பேசியிருக்க முடியும். கன்வின்சிங்கானா எங்களுடைய இதில் வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அடிப்படையில் அவர்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஒரு கன்வின்ஸ் பண்ற இடத்துல நீங்க இருக்கீங்களேங்கிறதா கேள்வி. மீண்டும் நான் ஜெயலலிதாவுக்கு தான் போறேன். போயஸ் கார்டனில் காத்து கிடந்தது ஒவ்வொரு கட்சிகளும், அது எப்படி இருக்கும், அதோட சீனை பாருங்க. எடப்பாடி பழனிசாமி போய் டெல்லியில் காத்து கிடக்கிற சீனை வச்சுக்காங்க. அவர் சொல்லும் பொழுதே கருத்துக்களை பரிமாறதுக்கு தான் நாங்க போறோம், எங்க மேல திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க திமுக அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கனிமொழி அவர்கள் கூட பேசுறதுக்காக டெல்லிக்கு முதல் முறை போகும்போது ராகுல் காந்தியை சந்திச்சாங்க, அடுத்த ஒரு முறையும் சோனியா காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்காக போனாங்க இல்லையா? அதாவது மியூச்சுவலா இங்க இருந்து ஒருத்தர் போய் பேசிட்டு வர்றது வேற, உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் போய் பேசிட்டு வர்றது வேற. கட்சி தலைவர் நீங்க, கூட்டணி தலைவர் நீங்க தான். கூடுதலா டிசம்பர்ல நீங்க கூட்டமே போட்டு பொதுக்குழுவை கூட்டியே நீங்க தீர்மானம் என்ன போடுறீங்க, எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது அப்படிலாம் போட்டீங்க இல்லையா? அதுக்கு பிறகும் அமித்ஷா நிறுத்தினாரா? பூத் கமிட்டி ஏஜென்ட் கூட்டத்துல திருநெல்வேலியில் பேசியவர் அவர் என்ன சொல்றாரு, அப்பவும் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லல, கூட்டணி ஆட்சின்னு பேசுறாரு. அது மட்டும் இல்ல, சமீபத்துல பஞ்சப்பூர்ல நடந்த திருச்சியில நடந்த மாநாட்டில் 6 நுழைவாயில்ல ஒண்ணுல கூட உங்க போட்டோ வைக்கலையே. சின்ன சின்ன கட்சி தலைவர்கள் போட்டோலாம் வைக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் திட்டமிட்டு அவர்கள் இழிவுபடுத்துறாங்க. இழிவுபடுத்துறது மட்டும் இல்லை, யூ ஆர் நாட் த லீடிங் பார்ட்டி இன் அவர் அலையன்ஸ்ங்கிறத அவங்க சொல்லாம சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நேத்து இங்க வச்சுதானே அறிவிப்பு பண்ணிருக்காங்க. அதுதான் அறிவிப்பு பண்ணிருக்காங்க, இங்க வச்சுதான் அறிவிப்பு. அப்ப அறிவிக்கிறதுக்கான இடம் இது. நீங்க சொல்ற மாதிரி அவருடைய ஒட்டுமொத்தமாக ஒதுக்குறாங்க, அவங்க டெல்லியில இருந்தே அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா, இல்ல கூட்டணியில இருந்து அறிவிச்சிருக்கலாம் இல்லையா? இங்க அதிமுக அலுவலகத்துல வச்சுதானே அந்த முறைப்படி தானே செஞ்சிருக்காங்க. சொல்றேன், மறுபடியும் இங்க நடப்பது என்பது அறிவிப்பு கொடுப்பதற்காக ஒரு கூட்டம். அதனால அவர் அறிவிப்பாளர்னு சொல்றார். அவர் டிசிஷன் மேக்கர்னு நம்ம சொல்லல. டிசிஷன் அவர் கையில் இருந்துச்சா? பேச்சுக்கள் அவ்வளவு நடக்கும் போதும் நீங்கள் தான் தங்களை தாங்களே எங்களுடைய தலைமையில் கூட்டணின்னு சொன்னீங்களே தவிர வேற யாருமே கூட்டணி கட்சியை சேர்ந்த மற்றவர்கள் கூட உங்களை ஏத்துக்கிடலையே. சரிங்களா? உங்களுக்கு இன்னும் கூடுதலா உங்களுக்கு சொல்றேன், திமுக கூட்டணியில இப்போ வரையிலும் பேச்சுவார்த்தை நடக்குன்னா யாருமே எங்க இருந்து நடக்குது? டிசம்பருக்கு முன்னாடியே, பல மாதங்களுக்கு முன்னாடியே காங்கிரஸ்ல கூட்டணிக்கான குழு அமைச்சிட்டாங்க. சோடங்கர் காத்திருக்கிறாரு. அவங்க கூட கூப்பிடவே இல்லையே. அது கூடுதலாக கடந்த மாதம் வரலும் அதை கூட்டணி அமைப்பதற்கான ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த பேச்சுவார்த்தை நடத்தலையே. நீங்க வாட்டு அமைச்சுக்கிட்டு இருங்க, எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. பட் நெருக்கடி முற்றும் போது அதுக்கப்புறம் அவர்கள் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன சொல்றதுன்னா, யார் எந்த பொசிஷன்ல இருக்காங்கிறது அவருடைய ஆக்டிவிட்டியை வச்சு கண்டுக்கலாம். இன்னும் கூடுதலா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி இதே நிலைமையில் இருந்து இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணினா எடப்பாடி பழனிசாமி என்னென்னலாம் பேசினார். எங்க கட்சிக்கு, எங்க கூட்டணிக்குள்ள இன்னும் பெரிய கட்சிகள் வருது, விசிகாவும் சிபிஎம்மும் கூட எங்க கட்சிக்கு வந்துடும், எங்க கூட்டணிக்கு வந்துடும், இப்படிலாம் பேசினார். நீங்க அவங்க வந்தாங்கன்னா நாங்க கூப்பிட்டு வரவே இருப்போம் அப்படின்னு பேசினார். அப்புறம் நாங்க தான் தலைமைன்னு பேசினார், என்னென்னலாமா பேசினார். எல்லா கட்சி, குறிப்பாக விஜயின் கட்சி வருகிறதுங்கிறத கடைசி வரையும் பேசினார். எதுவுமே நடக்கலையே. இன்னைக்கு நான் அங்கிருந்து ஒரு நம்பரை போட்டு குறிச்சு ஒரு துண்டு சீட்டை கொடுத்து இதை போய் அறிவிச்சிருங்கன்னு சொன்னா அதுக்காக நான் இங்க உட்கார்ந்து அறிவிக்கிறேங்கிறத தவிர அதை எப்படி இவ்வளவு தொகுதிகள் அதிகமான எண்ணிக்கை சொல்லப்பட்ட போது குறைத்து ஒதுக்கி தானே டிசைட் பண்ணிருக்காங்க இல்லையா? அதாவது கடை நீங்க நடத்துறீங்க, நான் பேரம் பேசி என்கிட்ட எனக்கு அதிகமா வாங்கிக்கிறேங்கிறது ஓனர் யாருன்னு இருக்குல்ல, நான் அதை தான் சொல்றேன். சட்டை என்னோடது, ஆனா மாப்பிள்ளை வருதாங்கிற மாதிரியான ஒரு குளறுபடி தான். உங்களை ஒரு பொம்மை மாப்பிள்ளையாக இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை ஒரு பொம்மையா வச்சிருக்காங்க. ஒரு ஜவுளி பட கடை பொம்மைக்கு இருக்கக்கூடிய மரியாதையை கூட பாஜக கொடுக்கல. சரிங்களா? இதைத்தான் அவர் சொல்றாரு. நீ இத்தனை வியூகங்கள் அமைச்சிங்களா, உங்க வியூகத்துல உங்களுடைய சொந்த கட்சி, உங்க கூட்டணியில ஏற்கனவே இருந்தவரா தேமுதிக பிரேமலதா, ஏன் அவர்கள் இங்க வரணும்? எண்ணிக்கை இங்க அதிகமாயிட்டு, எண்ணிக்கை அதிகமாயிட்டு ஏன் கவலைப்படுறீங்க? கடந்த முறை அதிக கூட்டணி எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி 2024 எல்லா கட்சிகளையும் கொண்டாந்து வரிசையில நிறுத்தி கையை தூக்கினாரு மோடி. உங்களுக்கு தெரியும் ஏன்?
எண்ணிக்கை அதிகமான நபர்கள் எங்களோட இருக்கிறாங்க. இப்போ கூட்டணி அதிகமாக இருக்கிறார்கள், எங்களை நம்பி வந்தாங்கன்னு அர்த்தம். எங்களோடு சேர்ந்தால் வெற்றி கிடைக்கும் நம்புறாங்கன்னு அர்த்தம். உங்கள்ட்ட இருந்தவர்களே உங்களால தக்க வைக்க முடியலையே. ஆனா திமுக அப்படியா மானியமா ஏற்கனவே உள்ள வந்தது. எஸ்டிபி உங்களை கூப்பிட்டு வச்சு மாநாடே போட்டுச்சு, சமூக நீதிக்கான போராளின்னு உங்களை உங்களுக்கு பட்டம்லாம் கொடுத்துச்சு. அந்த கட்சி உங்களை விட்டுட்டு இங்க நிக்குது. இப்போ உங்க கூட்டணியில இருந்த எந்த கட்சியும் உங்களால் தக்க வைக்க முடியவில்லை. உங்க கூட்டணியை தீர்மானிக்கிற ஆற்றல், அதுக்கான அதிகாரம் உங்க கையில இல்லை. அதைத்தான் இவருடைய அறிக்கை காட்டுகிறது. இது அவர் சொல்லணும்னு கிடையாது, ஒரு திமுக அமைச்சர் சொல்றதுனால கிடையாது. நீங்க பாக்குறீங்க, அதிமுக காரர் தொண்டர் கீழே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியாதா அம்மா இருந்த காலம் எப்படிங்க சார்? அம்மா இருந்தா இந்நேரம் மோடி எப்படி, அவங்க மோடியா லேடியா? அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இந்த தேர்தலையும் அவங்க அப்படி பரவாயில்லைங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்க அப்படி நடந்துக்கிட முடியும். அது அவங்க கூட்டணி, நீங்க அதுக்கு கூட்டணி வைக்கல. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. 2024 இதுல 2014 தான் மோடியா லேடியான்னு பேசுறாங்க. 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துக்குள்ள சினாரியாவே மாறி போகுது. ஆட்சி, அதாவது அதிகாரம் உங்க கைக்கு வருது. ஆட்சி மாறி உங்களுக்கு அதிகாரம், நீங்க அந்த அதிகாரத்தை ஜெயலலிதா மாதிரி பயன்படுத்திட்டீங்களா? இப்போ எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதாவை மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அல்லது ஒரு ஒற்றை தலைமை, ஒரு டிக்டேட்டர்ஷிப் நிறைந்த ஒரு ஒன்றுகுவிக்கப்பட்ட அதிகாரம் நிறைந்த தலைமையை பார்த்து வளர்ந்த அதிமுக காரர்களுக்கு உங்களை ஒரு தலைவராக அங்கீகரிக்க முடியுமா? நீங்க பேரம் பண்ணிட்டீங்க, நெகோசியேட் பண்ணி 10 ரூபா கம்மி பண்ணி ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஒரு வெள்ளமண்டி முதலாளியா இன்றைக்கு வரல நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்க ஒரு திறமைசாலின்னு சொன்னா பேரத்துக்கு உங்களை வைத்துக் கொள்ளலாம். கூட்டணி தலைமைக்கு அதனாலதான் உங்களை அறிவிப்பாளராக வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் சொல்றோம், இது கீழே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களே விரும்பாத ஒரு கூட்டணி. பாஜகன்னு ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்ததால், ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி விரும்பி இருந்தால் அவர் விஜய் கூட கூட்டணி வைத்திருப்பார். அது என்ன நெகோசியேஷன் நடந்தவங்களோட எப்படியாவது ஒன்று நடந்திருக்கும். மற்ற கட்சிகள் எஸ்டிபிஐ தூரம் வந்திருக்க அவசியம் இருக்காது. தேமுதிகவை எப்படியாவது நீங்க அவர்களுக்கு கேட்டதை கொடுத்து ஜென்யூனா நடந்திருக்க முடியும். நீங்க அவங்கள நம்ப வச்சு கழுத்தெடுத்து, புரியுதா உங்களுக்கு? ஸ்டாலின் அவர்கிட்ட நிறைய பேர் வராங்கன்னா ஏன் வராங்க? நமக்கு என்ன உண்டோ அதை சரியாக வாக்கு கொடுத்தாருன்னா செய்வார். செஞ்சாரா இல்லையா? உங்களுக்கு இது மாநிலங்களவை எம்பி கொடுத்துட்டாரு இல்லையா தேமுதிகவுக்கு? நீங்க கொடுக்கலையே, 2 முறை கேட்டுமே கொடுக்கலையே. அப்போ இப்படி கூட்டணியில் இருப்பவர்களுக்கு நம்பகத்தன்மை இல்லாதவராக எடப்பாடி இருக்கிறார். அதனாலதான் பாஜக இவரை நம்பல. நீங்க அடுத்தவர்களுக்கு நம்பகத்தன்மாக இல்லை, உங்களுடைய எஜமானர் உங்களை நம்பவில்லை. அதனாலதான் நீங்க கூப்பிட்டு அவர்கள் என்ன திட்டினார்கள், என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுங்க. வெளியிலேயாவது சசிகலா காலில் விழுந்தது நமக்கு தெரியும், ஆனா உள்ள என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது. வரும்போது முகத்தை எல்லாம் மறைச்சிட்டு வர்றாரு. பென்ட்லி காரு பல கோடிக்கு, அதெல்லாம் அந்த காருக்குள்ள முகம் வேர்க்குது, அதை மறைச்சிட்டு வர்றாரு. அதை தொடச்சேன்னு சொல்றாருன்னா விறுவிறுக்க அங்க என்ன நடந்துச்சுன்னு கேள்வி நமக்கு வரும் இல்லையா? அப்போ இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் தான் எடப்பாடி இருக்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடியின் ஆசையோட தமிழ்நாட்டுல இரட்டை இன்ஜின் அரசு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான களம் எப்படி இருக்குது? இல்ல, இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு சொல்லுவது எவ்வளவு, அவங்க மத்தியிலையும் இருக்காங்க. அதுதான் இல்ல, இரட்டை இன்ஜின் ஆட்சிங்கிறது எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறதுக்கு மணிப்பூர் மாநிலமே சாட்சி. நீங்க பீரேன் சிங் ஆட்சியில அங்க என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி இரட்டை இன்ஜின் ஆட்சிலாம் நடத்தல, ஆனா அப்பவே 13 பேரை வாயிலே சுட்டாரு. சரிங்களா? அத்தனை புகைப்படங்களும் இருக்குது, சாட்சியமா இருக்குது. ஒரு பிரைவேட் ஆலையின் போராட்டத்துக்காக சொந்த மக்களை தான் ஆளுகிற அவர்கள் ஓட்டு போட்டு தான் நாம் இங்கே உட்காந்துருக்கிறோம். அந்த போராட்டத்தில் அத்தனை லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த தூத்துக்குடி மக்கள்ல எத்தனை % உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அதிமுகவுக்கு? அந்த கையில் போட்டுட்டு உங்களுக்காக காத்துன்னு ஓட்டு போட்டுப்பாங்க. அத்தனை பேரையும் சேர்த்தானே அடித்து துரத்துறீங்க. அவ்வளவு அநியாயத்தையும் பண்ணீங்க. இதில் இரட்டை இன்ஜின் ஆட்சி எப்படிப்பட்டது? இரட்டை இன்ஜின் ஆட்சி இப்பவும் மறுபடியும் குக்கிக்கும் அவர்களுக்குள்ள பெரிய பிரச்சனை. அதாவது பாஜகவை பொறுத்தவரையிலும் கலவரங்களை, பிரச்சனைகளை பற்ற வைக்க தெரியுமே தவிர அவர்களால் அணைக்க தெரியாது. இந்த இலங்கையில போய் அனுமார் ராமாயணத்துல சொல்லாங்க இல்லையா, பற்ற வைச்சு விட்டுது. பற்ற வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு தெரியும், அணைப்பதற்கு இவர்களுக்கு அறிவே கிடையாது, அதுக்கான ஆற்றலும் கிடையாது. அப்போ பாஜகவை பொறுத்தவரையிலும் கலவரங்களை தூண்டிவிட்டு அதை கொழுந்து விட வைக்குமே தவிர அதை முடித்து வைப்பதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு. மக்கள்னா யாருங்க? நெருக்கடி இல்லாதவங்களா? ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 1008 பிரச்சனை வரும். சின்ன சின்ன பசங்கள் 4 பசங்க வந்தாலே அவங்களோட முரண்பாடு உண்டு. அதையெல்லாம் அந்த முரண்பாடுகளை களைந்து குடும்பமாக இணைக்கிறதுக்கு தான் அப்பா இருக்கிறாரு.
அதுக்கு தான் ஆட்சி இருக்குது. அப்ப இரட்டை என்ஜின் சர்க்காருங்கிறது 2 விதங்களில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்க கீழே இறங்கி நின்று 2 விதங்களில் நீங்க சொல்யூஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்களா? 2 விதங்களில் நீங்க தாக்குதல் நடத்துறீங்க. அப்படிப்பட்ட தாக்குதல் இங்க தமிழ்நாட்டில் நடக்குங்கிறது தான் பியூஷ் கோயல் சொல்றாரு. இதை விட மோசமான ஏன் நீங்க பார்க்கலையா? திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு ஆட்சி கையில் இல்லை, அதிகாரம் இல்லை, எதுவுமே இல்லை. இருந்தாலும் கூட ஆளுகிற அரசுக்கு எதிராக அவ்வளவு வலுவாக அதற்கு பாஜக உள்ள நின்று வேலை செய்கிறது. முதல் பிரதமர் மோடி மெத்தமெனக்கிட்டு அந்த கோயில்ல நின்று தரிசனம் நடத்துகிறார். இப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசம். ஒரு கீறல் விழுந்துருச்சு, அந்த இடத்துல மறுபடியும் ஒரு கீறல் போட்டு அந்த இடத்தை கூடுதல் பள்ளமாக்குவீங்களா? கூடுதல் டேமேஜ் பண்ணுவீங்களா? அப்போ இது திட்டமிட்டு இந்த மக்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு இருக்கக்கூடாதுன்னு தானே இயங்குறாரு. நீங்க எஸ்டிபியோட மாநாட்டை யோசிச்சுக்கங்க. சமூக நீதி காத்த தலைவர்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பட்டம் கொடுத்தாரு. இதுவா சமூக நீதியினுடைய அடையாளம்? அப்போ இரட்டை என்ஜின் ஆட்சிங்கிறது சிறுபான்மையினர் மட்டும் இல்லை, ஒரு அண்ட்ரஸ்டான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இந்து மக்களும் நிம்மதியாக இருந்துட முடியாது. நான் 4 முஸ்லீம்கிட்ட அடிச்சிட்டேன் உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதில் திருப்திப்பட்டு வாழ்ந்துட முடியாது. இது ஒரு என்ன சொல்றதுன்னா சோசியல் சமூக வாழ்க்கைங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த வாழ்க்கை. விட்டு கொடுப்பதிலும் இணங்கி வாழ்வதிலும் இணைந்து வாழ்வதிலும் அது ஒரு ஹார்மனி, சோசியல் ஹார்மனி வேணும். அப்படிப்பட்ட ஹார்மனி இவர்கள் சிதைக்கிறது தான் இவருடைய நோக்கம். இதுல என்ன இரட்டை என்ஜின் இருக்குது? அப்போ 2023 ஆரம்பிச்ச மணிப்பூர் கலவரம், அப்புறம் 25ல் போன வருஷம் கரெக்டா பிப்ரவரியில நீங்க குடியரசு ஆட்சியை கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் உங்களுடைய ஆட்சி மீண்டும் வந்திருக்கு. இப்பவும் அதை பிடிக்க முடியலையே. இப்போ ஒரு கையாலாகாத தவிர நீங்க உலக தலைவராக இருந்து விஸ்வ குருவாக இருந்து மற்ற நாட்டு பிரச்சனைகளை முடிக்கிறது இருக்கட்டும், சாதாரண சின்ன உங்க வீட்டு பிரச்சனையை நீங்க முடிக்க முடியலையே. நீங்க எப்படி உலக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இந்த பிரதமர்? நான் என்ன சொல்றேன், கண்ணாடியை பார்த்து அவரே கேள்வி கேட்டுக்கணும். நாம் தகுதியான நபரா? இந்த நாட்டை இந்த மக்களை ஆள்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். பாஜக ஒவ்வொரு முறையும் பரிசீலிக்கணும். இந்த மக்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கலவரம் செஞ்சது அவருடைய ரத்தத்தை இந்த மண்ணில் விளை வைத்ததை தவிர இந்த மக்களுக்காக நன்மை செய்தோம்னு எதையாவது ஒன்றை சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு இரட்டை என்ஜின் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையா? தமிழ் மக்கள் அறிவிலும் ஆற்றலிலும் பொலிட்டிக்கல் சென்ஸும் உள்ளவர்கள். அதிமுக காரர்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கபலீகரம். இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடந்துச்சோ, எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியோ அதைத்தான் அதிமுக இன்னைக்கு சந்திக்குது. குற்றுயிரும் கொலையுயிருமாக எந்த மரியாதையும் இல்லாமல் கூனி குறுகி போய் அமித்ஷா வீட்டில் 2 மணி நேரம் காத்து கிடக்குறாரு. அமித்ஷா வெளியில உட்கார வைக்கிறாங்க. என்னங்க, அதாவது ஒரு முன்னாள் முதலமைச்சர், தன்னுடைய கூட்டணியின் தலைவர், அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர், அவரை காக்க வச்சுட்டு உட்காராங்கன்னா அப்ப இதை விட உதாசீனப்படுத்த முடியுமா? இப்ப இதைத்தான் இப்போ அதிமுக காரர்கள் தான் உண்மையில நேரடியா பாக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அதிமுகவா வருந்துகிட்டு நான் பார்க்க முடியாது. ஆனா பாஜக அதிமுகவை எப்படி நடத்துகிறதோ இதுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும். சரிங்களா? 2வது உலக போருக்கு பிறகு ஜெர்மனிக்கு நடந்த அவமானத்தை மாதிரி இன்னைக்கு அதிமுக காரங்க நடந்துட்டு இருக்கு. வரிசையில் காக்கு நிற்க வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. வெளியில வரும்போது அறிவிப்பு கொடுக்கும்போது சிரிச்சுட்டு இருக்கிறாரு எடப்பாடிங்கிறது விஷயம் அல்ல. இந்த அவமானத்தை ஒவ்வொரு அதிமுக காரனும் உள்ளூர உணர்வான். இது எனக்குமான எச்சரிக்கைன்னு மக்கள் உணர்வாங்க. இப்படி ஒரு கட்சியே இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க, நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் எங்களை என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு கண் முன்னாடி இருக்குது பீகார். என்ன அது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். நாம ஜெயிச்சோம்னா கண்டிப்பாக அது நமக்குடைய ஜெயிப்பு கிடையாது. அது நிதிஷ்குமாருக்கு நடந்தது மாதிரி அவரை காட்டி அவரையாவது அவர் பேரை சொன்னார்கள். அவர் தான் எங்களுடைய தலைவர்னு சொன்னாங்க. கடைசி காலத்துல அவருக்கு ஒரு மரியாதையோடு நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர் அனுப்பி விட்டாங்க. ஆனா உங்களுக்கு நாடாளுமன்ற இடத்த கிடையாது. உங்க மேல ஏற்கனவே அலிகேஷன்ஸ் இருக்குது. உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பா கொடநாடு கொலை வழக்கு இருக்குது. தாராளமாக உங்களை கொண்டு போய் தீகார் சிறையிலையோ அல்லது பார்ப்பன அக்ரஹாரா சிறையிலையோ உங்களை வைப்பதற்கு 10 பொருத்தங்களும் அம்சமாக பொருந்திய நபர் நீங்க. உங்களை ஈஸியா தூக்கி அங்க வச்சிருவாங்க. அப்போ உங்களுடைய வலு என்பது, அதாவது எடப்பாடி பழனிசாமியின் வலு என்பது அவர் கையில் இருக்கிற அந்த 20% வாக்கு மட்டும்தான். மேற்கு மண்டலத்தில் அந்த கொங்கு வெள்ளாளர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாக்குகள், பிற வன்னியர் வாக்குகள் எல்லாத்தையும் சேர்த்து அவர் கையில் வச்சிருக்கிறாரு. இதுதான் அவருடைய வலு. இதற்கு மேல் வலு போட்டு இந்த கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்கு அவர் வேலை செய்தால் அவரை தூக்கி அப்படியே உள்ள வச்சிருவாங்க. இதான் நடக்க போகுது. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கும் அது தெரியும். அதனால உள்ளடி வேலை செய்வார் கண்டிப்பாக. அதாவது பாஜகவை காலி செய்வதற்கு வேற யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, அதிமுக காரர்கள் வேலை செய்வாங்க. இன்னும் கூடுதலாக யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட்டணியை அமைப்பதற்கே இவ்வளவு பாடுபடுத்துறவங்க நாளைக்கு ஊருக்கு 4 சங்கி தான் இருப்பான்.
400 பேர் அதிமுக காரர்கள் களத்தில் நிற்பாங்க. ஏற்கனவே வேலை செய்தவர்கள், இந்த முறை எப்படியா ஜெயிக்கணும்னு நிற்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே உள்ள வந்து நின்று பாஜக காரர்கள் செய்கிற அழிச்சாட்டியம் இருக்கு இல்லையா, அது கூடுதலாக இருக்கும். அப்படி அது நேரடியாக அனுபவிப்பாங்க. தங்களை விட எப்படி அமித்ஷா இவர்களை ட்ரீட் பண்றாரோ அதோட வெளிப்பாடு கீழே இருக்க பாஜக காரர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கும். இதுவே தேர்தலில் வெளிப்படும். இதுக்கு மேல இன்னும் கூடுதலா சொல்றேன், நயினார் நாகேந்திரனின் தலைமையை வந்து உள்ளுக்குள்ள ஏற்கனவே தலைவராக இருந்த அண்ணாமலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி உள் முரண்பாடுகள் நிறைந்த தங்களுக்கு வெற்றி தேவையில்லை, வெற்றியில் முக்கியம் இல்லை, பாஜகவை வீழ்த்தணுங்கிற அந்த நோக்கம் கொண்ட ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குது. கூடுதலாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போச்சு. எடப்பாடிக்கு ஆரம்பத்தில் இருந்திருக்கலாம் ஒரு நல்ல எண்ணம், விஜய் வரணும், பாஜகவை அதிமுக வீழ்த்த வேண்டும்ங்கிற ஒரு உழவியல் உள்ளூர இருக்குது. என்னை அவமானப்படுத்திய, என்னை இழிவுபடுத்திய, அதாவது ஸ்டாலினா இழிவுபடுத்தினாரு. யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் வந்து எடப்பாடி கூட்டம் வச்சுதான் வீழ்த்தணும். பாஜக நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த கௌபாய் படங்கள் பார்த்திருப்பீங்க. 2 பேரும் மேல இப்படி ஃப்ரேம் மேல வச்சிருப்பாங்க, 2 பேரும் ஜென்யூனா பேசிக்கிட்டு இருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சிருப்பாங்க, ஒருத்தன் மேல ஒருத்தன். இங்க நீ அழுத்துருவேன், இங்க நான் அழுத்துருவேன். இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில தான் இவங்க உறவு ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? மேலோடி சிரிச்சு பேசிக்கிறாங்க, கீழே வந்து துப்பாக்கி தான். அப்போ எந்த இடத்தில் யார் வலு குறைந்தாலும் ஒருத்தர் போட்டு தள்ளணும். இதுதான் அதோட இந்த டீலிங்கோட, இது வந்து ஒரு இந்த டீலிங்ல தான் நம்ம வண்டி போயிட்டு இருக்குது. இப்ப இந்த இடத்தில் வெற்றின்னு ஒன்றை இந்த கூட்டணி பெற்றால் அது எடப்பாடிக்கான வெற்றி அல்ல, அது இரட்டை இலைக்கான வெற்றி அல்ல, அது அதிமுகவுக்காரர்களுக்கான வெற்றி அல்ல, அது பாஜகவுக்கான வெற்றி. சரிங்களா? இது அவர்களுக்கு தெரியும். அதனால என்னுடைய 20% காத்துக்கொள்ள வேண்டும், 22 மாத்தலாம். ஆனால் பாஜக இதற்கு மேல் 1% வளர்ந்துவிடக்கூடாது. இன்னைக்கும் பாஜக பெற்றிருக்கிற வாக்குகள் அல்லது டிடிவி தினகரன் யாரு அல்லது மற்றவர்களுடைய வாக்குகள் எது, இது எல்லாமுமே அதிமுகவிலிருந்து பிரிந்த அல்லது அதிமுகவோட கூட்டணி இருந்த கட்சிகள். இன்னைக்கு அது பாஜக கூட்டணின்னு இவர் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குன்னா இது எல்லாவற்றுக்கும் பாஜக தான் காரணம் தெரியும். அப்போ அவர்களை காலி செய்வதற்கு அவர்கள் வேலை செய்வார்கள். இந்த முரண்பாடை நீங்க புரிஞ்சுக்கிட. கூட்டணியில் வைத்துக் கொண்டுதான் அதிமுகவை அழிக்கிறது பாஜக, கூட்டணியில் வைத்துக் கொண்டுதான் பாஜகவை இதற்கு மேல் வளர விடாமல் பார்த்துக்கிட்டு எடப்பாடி வேலை செய்வார். நீங்க சொல்ற எத்தனை முரண்பாடுகளையும் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த முரண்பாடுகளை கலந்து இந்த இரட்டை இன்ஜின் அமைதா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்க கள தகவல்களுக்கு நன்றி. நன்றி. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கும் நன்றி.